ஐரோப்பிய ஒன்றியத்தின் ராஜதந்திர விவகாரங்களை கவனிக்கும் அமைப்பு பெல்ஜியத்தில் பணிபுரியும் ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள பிரசல்ஸ் நகரில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு உளவாளிகள் நடமாடுகிறார்கள் என்பதே அந்த எச்சரிக்கை. இந்த வெளிநாட்டு உளவாளிகள் ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகளின் நடமாட்டங்களை கண்காணிக்கிறார்கள் என்றும், ராஜதந்திரிகள் தமக்கிடையே உரையாடுவதை ஒட்டுக்கேட்டு பதிவு செய்கிறார்கள் என்றும் அந்த அமைப்பு ராஜதந்திரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரசல்ஸ் நகரில் அமைந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைமைச் செயலக கட்டடத்திலேயே EEAS எனப்படும் இந்த அமைப்பு இயங்குகிறது. EEAS என்பதன் விரிவாக்கம் யூரோப்பியன் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சர்வீஸ். ஃபெடரிகா மொகரினி என்பவரை தலைவராக கொண்டு இயங்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பு விடுத்துள்ள எச்சரிக்கையில் சுமார் 250 சீன உளவாளிகளும் சுமார் 200 ரஷ்ய உளவாளிகளும் பிரசல்ஸ் நகரில் இயங்குவதாக கூறப்படுகிறது. இவர்களை விட பல மேலை நாடுகளின் உளவாளிகளும் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரில் இயங்குவதாக EEAS கூறுகிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஈரான், துருக்கி மற்றும் மொரோக்கோ நாடுகளின் உளவாளிகள் அதிக அளவில் செயற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு உளவாளிகள் அவரவர் நாடுகளின் தூதரகங்களிலும் அந்த நாடுகளின் வெளிநாட்டு வர்த்தக மற்றும் கலாச்சார அலுவலகங்களிலும் பணிபுரியும் ஆட்களைப் போல பிரசல்ஸ் நகரில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வெளிநாட்டு உளவாளிகள் பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றிய தலைமைச் செயலக கட்டடத்துக்கு அருகே உள்ள உணவகங்கள் மற்றும் கஃபேக்களில் இருந்தபடியே ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரிகளை கண்காணிப்பதாக கூறியுள்ள ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திர விவகாரங்களை கவனிக்கும் EEAS அமைப்பு இந்த உணவகங்கள் மற்றும் கஃபேக்களில் ராஜதந்திரிகள் சந்தித்துக் கொள்ளும் போது முக்கிய விஷயங்களை பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை EEAS அமைப்பால் வெளியிடப்படுவதற்கு முன்னர் பெல்ஜியம் நகரின் உளவுத்துறை SVSCயின் முன்னாள் தலைவர் அலைன் வினன்ஸ் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு உளவாளிகள் நடமாடும் நகரம் பிரசல்ஸ் தான் என தெரிவித்திருந்தார். கடந்த மாதம் ஆஸ்திரியா நாட்டு உளவுத்துறையின் தலைவர் பீட்டர் கிரிட்லிங் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். முன்பெல்லாம் வெளிநாட்டு உளவாளிகள் அதிகளவில் நடமாடும் நகரம் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம் வியன்னா ஆக இருந்து வந்தது. இப்போது வியன்னாவை விட அதிக எண்ணிக்கையிலான உளவாளிகள் பிரசல்ஸ் நகரில் நடமாடுகிறார்கள் என ஆஸ்திரியா நாட்டின் உளவுத்துறையின் தலைவர் தெரிவித்திருந்தார். முன்பு வியன்னா நகரில் ஏராளமான எண்ணிக்கையில் வெளிநாட்டு உளவாளிகள் நடமாடிய காரணம் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு காரணம் ஐநா தொடர்பான பல அமைப்புகள் வியன்னா நகரில் தான் இயங்குகின்றன. அது தவிர முக்கிய சர்வதேச ஒப்பந்தங்களும் தீர்மானங்களும் வியன்னா நகரிலேயே செய்யப்படுகின்றன. அதனால்தான் ஐநா தொடர்பான பெரும்பாலான ஒப்பந்தங்களில் வியன்னா தீர்மானம் என்ற பெயர் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த காரணத்தால் தான் அங்கு ஏராளமான எண்ணிக்கையில் வெளிநாட்டு உளவாளிகள் நடமாடினார்கள், இப்போதும் நடமாடுகிறார்கள். வியன்னாவில் சுமாராக எத்தனை வெளிநாட்டு உளவாளிகள் இருக்கிறார்கள் என கேட்டபோது முன்பு சுமார் 1000 பேர் வரை இருந்தார்கள். இப்போதும் அதே எண்ணிக்கையிலான வெளிநாட்டு உளவாளிகள் வியன்னாவில் இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட அதிக எண்ணிக்கையிலான உளவாளிகளை ஐரோப்பிய ஒன்றிய தலைமைச் செயலகம் அமைந்துள்ள பிரசல்ஸ் நகருக்கு அனுப்பி வைத்துள்ளன பல வெளிநாட்டு உளவுத்துறைகள் என்று ஆஸ்திரிய உளவுத்துறையின் தலைவர் பீட்டர் கிரிட்லிங் தெரிவித்தார்.